சியான் விக்ரம் இப்போதைக்கு அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படத்தோட ஷூட்டிங் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்டா ரிலீஸ் பண்ண டீசர்ல படத்தை ஜனவரி மந்த்ல ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணாங்க. ஆனா படத்தை ரிலீஸ் பண்ணல. அடுத்ததா படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுக்கல. நியூஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும் படம் மார்ச்ல தான் ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேது படத்துல சியான் விக்ரமோட நடிச்ச ஆக்டர் மோகன் வைத்தியா சியான் விக்ரம் பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேது படத்தோட ஷூட்டிங் டைம்ல எங்களுக்கு ஷாட் இல்லைனாலும் சியான் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸை லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸ்பாட்ல சியான் விக்ரமோட டெடிகேஷனையும் ஹார்ட் ஒர்க்கையும் நாங்க அதிகமா பார்த்தோம். அந்த சீன் நல்லா வரணும் அப்படிங்கறதுக்காண்டி கடினமா உழைச்சாரு. சேது கெட்டப்ல சியான் விக்ரம் மொட்டை அடிச்சுட்டு அந்த சாங்கோட என்ட்ரி ஆகும்போது பார்த்து நாங்க எல்லாருமே அழுதுட்டோம். அந்த அளவுக்கு கூஸ் பம்பா இருந்தது. அந்த சேது கெட்டப் காண்டி வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டியே கார்ல வராம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடந்தே வருவாரு. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஆளு அப்படின்னு சியான் விக்ரம் பத்தி ஆக்டர் மோகன் வைத்தியா சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தவிர ஹரிஷ் கல்யாணும் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, சியான் விக்ரம் ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர். அந்த ரோல் காண்டி எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போவாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஹரிஷ் கல்யாண் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க சியான் விக்ரமோட பெர்ஃபார்ம் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வீர தீர சூரன் படத்துக்கு அப்புறமா மடோன் அஸ்வின் டைரக்ஷன்ல அவரோட 63வது படத்துல ஒர்க் பண்ண போறாரு. அந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க.